Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவ கலைக்கூடம். I am your சரணகுமார். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? பேசிக்கான வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது பேசிக் வேர்ட்ஸில் ஒரு 10 வேர்ட்ஸ்க்கான ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ENTIRE அப்படி தான் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்? ENTIRE அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது எப்படி சார் ப்ரொனன்ஸ் பண்ணுறது? ஈக்கு என்ன சார் சவுண்டு? ஈனாலே ஏ சவுண்டுன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஈன்னு என்ன சவுண்ட் சொன்னேன்? ஏ அப்படின்னு சொல்லிட்டு. என்னுக்கு என்ன சார் சவுண்டு? என்னன்னா என் அப்படின்னு சொன்னேன். அடுத்து டீக்கு இட் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து ஐக்கு என்ன சார் சவுண்டு? ஐனா ஈ சவுண்டு வரும். ஆனால் நல்லா கவனிக்கணும், ஐக்கு அடுத்து என்ன இருக்குது? என்னென்ன லெட்டர்ஸ்லாம் வந்துருக்குது? வவ்வல்ஸ் லெட்டர் இது வந்திருக்கா, கான்சோன் லெட்டர் வந்திருக்கா? அப்படி வவ்வல்ஸ் வந்தால் எத்தனாவது பிளேஸில் அது இருக்குது? கான்சோன் வந்தால் அது எத்தனாவது பிளேஸில் இருக்குது? V plus C plus V யா இல்லை V plus C plus C யா இல்லை V plus C plus C plus V யா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். V என்னது? வவ்வல், சீனா கான்சோன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஐங்கிறது என்னது? நமக்கு வவ்வல் ப்ளஸ் ஈங்கிறது வவ்வல் இல்லையா? ஈங்கிறது நமக்கு என்னது? ரெண்டுமே வவ்வல் இல்லையா? இப்போ ரெண்டுமே எங்கே இருக்குது? V plus C plus V அந்த செக்டர் தானே. அப்போ முன்னாடி வவ்வல் என்ன சொன்ன நமக்கு? லாங் சவுண்ட். அப்போ ஐயோட லாங் சவுண்ட் என்னது? ஐ தானே. அப்படின்னா அது ஐக்கு லாங் சவுண்டு ஐ தான். அப்புறம் அது IRE IR எப்படி படிக்கணும்? நம்ம ஐ அப்படி படிக்கணும். அடுத்து ஈ என்ன லாஸ்ட்டில்? ஈ எப்போதுமே கடைசியாக வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? சைலண்ட். ஈ எப்போதுமே சைலண்ட் இல்லையா? அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? காம்பவுண்ட் லெட்டர்ஸ்னு வீடியோ போட்டிருப்போம். அது IRE வந்துச்சுன்னா முன்னா சொல்லியிருப்போம். என்ன பண்ண மாட்டோம்? நம்ம ஈ எடுத்துக்க மாட்டோம். IR தனியாக வந்தால் இரு. இது ப்ரிஃபிக்ஸ் லெட்டர்ஸில் வந்துச்சுன்னா IR மட்டும் தனியாக வந்தால் அது இரு. இதே IRE வந்துச்சு அப்படின்னா ஈ சைலண்டாக மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஐ என்ன பண்ணும்? லாங் சவுண்டாக வரும். அப்போ அது ஐ அப்படின்னு சொல்லி சவுண்ட் வரும். ஓகேவா? ஸோ அதனால் இதான் பண்ணும். IRE நம்ம ஐன்னு தான் படிக்கணும். இப்போ என்ன பண்ண மிக்ஸ் பண்ணலாமா? இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? ஏற்கனவே முன்னாடி ஒரு காம்பவுண்ட் லெட்டர் வந்தாலோ இல்லை வவ்வல் வந்தாலோ என்ன பண்ணக்கூடாது? நம்ம எதுவுமே மாற்றக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே வச்சுக்குவோம். ஸோ அது ஏங்கிறது நமக்கு வவ்வல் தானே, அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து ரெண்டாவது என்ன இருக்குது? இன்னுங்கிற ஒரு கான்சோனன்ட், இட்டுங்கிற ஒரு கான்சோனன்ட். ரெண்டு கான்சோன் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்சோன் என்ன பண்ண நம்ம அப்படியே போட்டுக்கணும். சொன்னா இப்போ என்ன பண்ண? இன்னும் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இங்கே என்ன சார் இருக்குது? இட்டுங்கிறது ஒரு கான்சோன் லெட்டர், ஐங்கிறது என்னது? ஒரு வவ்வல் லெட்டர். அப்போ சொல்லுங்க சார், கான்சோனும் வவ்வலும் என்ன பண்ணா நம்ம கம்பைன் பண்ணலாமா? கம்பைன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? காம்பவுண்ட் லெட்டர்ஸாக கிடைக்கும் இல்லையா? என்ன கிடைக்கும்? காம்பவுண்ட் லெட்டராக கிடைக்கும். அப்போ சொல்லுங்க, அப்போ இட்டு ப்ளஸ் என்ன வரும்? டை வருமா? என்ன வரும்? டை அப்படின்னு வரும். லாஸ்ட் என்ன இருக்குது? ஒரே ஒரு இரு இருக்குது. கான்சோன் லெட்டர் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே போட்டுக்கலாமா? இப்போ தான் சொல்லாம என் டயர், நம்ம என் டயர் அப்படி பிரிச்சிட்டோமா? இது எப்படி வருது? இப்போ நம்ம சேர்த்து சொன்னால் என் டயர் என்ன வரும்? என் டயர் அப்படின்னு சொல்லணும். அப்போ ENTIRE அப்படி ஒரு வேர்டு எப்படி பண்ணணும்? என் டயர் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து GRACE FULL இது எப்படி சார் பண்ணோம்? ஜிக்கு என்ன சார் சவுண்டு? ஜினாலே இக்கு சவுண்ட் இல்லையா? ஆறுக்கு அப்படி தானே? ஆறுக்கு ACE என்ன சார் சொல்லியிருந்தேன்? ACE ஏ லாங் சவுண்டு, சி வந்து என்னது? இஸ் சவுண்ட் இல்லையா? அது காம்பவுண்ட் லெட்டர்ஸ். ACEங்கிறது என்ன பண்ண உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஏஸ்னே கொடுத்துருப்போம். ஆனால் என்ன காரணம்? இது ஏன் ஏஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏங்கிறது வவ்வல், ஈங்கிறது வவ்வல். அப்போ முன்னாடி வவ்வல்ன்ற லாங் சவுண்டு, அதெல்லாம் என்ன பண்ண நம்ம ஏ போடுறோம். அடுத்து சி என்னது? இஸ் சவுண்டு. என்னென்ன இஸ் வரும்? SC வந்துச்சுன்னா என்னது? SC வந்தால் இஸ் சவுண்டு வரும். CE வந்துச்சுன்னா இஸ் சவுண்டு வரும். ஆமாம், ZT வந்துச்சுன்னா அது இஸ் சவுண்டு வரும்னா சொல்லியிருப்போம் இல்லையா? அப்போ ACE அப்படின்னது SE அப்படின்னது SC ZT இதெல்லாம் தானே நமக்கு இஸ் சவுண்டு வரும். ஆனால் அந்த சி என்ன பண்ண ஏஸ்னு அப்படியே போட்டுட்டேன் இல்லையா? அதாவது இஸ்னு போட்டு ஏஸ்னு போட்டுட்டேன். அடுத்து என்ன சார் இருக்குது? FUL. இப்போ FUL எப்படி பண்ணி சொல்லியிருக்கேன்? FUL இது எப்படி பண்ணி சொல்லிங்க? நான் ஃபுல் அப்படின்னு படிங்க. எப்படி சொல்லியிருக்கோம்? ஃபுல் சொல்லி காம்பவுண்ட் லெட்டரில் போட்டிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ சொல்லுங்கப்பா. இக்கு கான்சோனண்டா? இக்கு கான்சோனன்ட், இருங்க கான்சோனன்ட் இல்லையா? ரெண்டு கான்சோனண்டா? ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன பண்ணணுமா? அப்படியே பண்ணணுமா? இப்போ நான் இக்கு நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இருங்கிறது கான்சோனண்டா? ஏங்கிறது வவ்வல். அப்போ இரு ப்ளஸ் ஏ என்ன சொல்லுங்க? எனக்கு ரே அப்படின்னு என்ன வரும்? ரே அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து என்ன சார் இருக்குது? இங்கே கான்சோனன்ட் இருக்குது இல்லையா?
இங்க ஒரு கான்சனன்ட் இருக்குது, இங்க ஃபுல்லுங்க தான் இருக்குது. இது காம்பவுண்ட் லெட்டர் இருக்குது. என்ன இருக்குது? காம்பவுண்ட் லெட்டர். என்ன கிடையாது? கான்சனன்ட் கிடையாது, காம்பவுண்ட் லெட்டர். அப்ப காம்பவுண்ட் லெட்டர் மேட்ச் ஆகுமா? மேட்ச் ஆகாது இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம இந்த இதை இஸ் என்ன பண்ணோமா? தனியா தான் போட்டாகணும். ஓகேவா? அடுத்து ஃபூங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன ஆட்ட முடியாது, ஒரு காம்பவுண்ட் லெட்டர் தெரியும். ஃபூவா நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து என்ன சார் இருக்குது? கடைசியா ஒரு கான்சனன்ட். கான்சனன்ட் பண்ணேன் அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போ எப்படி சார் வருது? கிரேஸ் ஃபுல் அப்படின்னு. அப்படியே சேர்த்து சொன்னா கிரேஸ்ஃபுல். எப்படி சொல்லணும்? கிரேஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். கிளியரா? புரியுதா? ஓகே. அடுத்து FRONT. இது எப்படி சொல்லணும்? இப்போ எஃப்க்கு இஃப் சவுண்டா? எஃப்க்கு என்ன சவுண்டு? இஃப் சவுண்டு. அடுத்து ஆருக்கு இது சவுண்டு. ஓகேவா? அடுத்து ONT. ANTனாலும் ONTனாலும் ANDனாலும் UNT வந்தாலும் என்ன சொன்னேன்? நான் அன்ட்டுன்னு சொன்னேன். எதில் சொல்லியிருக்காரு? காம்பவுண்ட் லெட்டர்ஸ் வைக்கேன். என்ன சொன்னேன்? AND ANT அதே மாதிரி UNT ONT இந்த 4 வந்துச்சு அப்படின்னா ஒரு வேர்டில் வரும்போது தனியாக வரலன்னு சொல்ல கிடையாது, ஒரு வேர்டில் வரும்போது நடுவுலையோ எண்டுலையோ இந்த வேர்டோட மெர்ச் ஆகி வரும்போது அது என்ன சொல்ல வரும்? அன்ட்டு சவுண்டு தான் வரும். ஒன் சென்ஸ் சொல்லாமா? என்னென்ன? ANT ANT ONT UNT. ஓகேவா? இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? அன்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அது ONT என்ன பண்ண நான் அன்ட்டு அப்படின்னு போட்டுக்கிறேன். புரியுதா? சரி. இப்போ என்ன வரும்? இங்கே இஃப்ங்கிறது இருக்குதா? இஃப்ங்க ஒரு கான்சனேட்டர், இதுங்க ஒரு கான்சனேட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் கான்சன் என்ன பண்ணேன்? அப்படியே போடுவேனா? இப்போ இஃப் என்ன பண்ணுவேன்? இஃப் அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இருந்த கான்சனேட்டர் ஆனது போகலா? இப்போ இரு பிளஸ் என்ன சனக்கு வரும்? ரா. என்ன வரும்? ரா அப்படின்னு வரும். அடுத்து இன்னு கான்சனேட்டர், இட்டு கான்சனேட்டா? அப்படின்னா 2 கான்சனேட் அப்படியே போடலாமா? இப்போ இன்னு இட்டு. அப்படின்னா எனக்கு ஒரு கான்சனன்ட் சார் 3 கான்சனன்ட் இருக்குது, ஒரு வவல் இருக்குது இல்லையா? சரி. இது இப்போ சேர்த்து சொன்ன சார் வரும் ஃப்ரண்ட் அப்படின்னு வரும். எப்படி சார் வரும்? ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். புரியுதா? சரி. அடுத்து LOCAL அதானே கொடுத்துருக்கோம். சரி. எப்படி சார் பண்ணுவோம்? எல்லுக்கு இல் சவுண்டு இல்லையா? எல்லுக்கு இல் சவுண்டு. இப்போ ஓ வந்துருக்கு. ஓக்கு ஆ சவுண்டா இல்லை ஓ சவுண்டா? ஆ சவுண்ட் வருமா ஓ சவுண்ட் வருமா? எதை பார்க்க சொல்லியிருக்கேன்? இந்த ஃபார்மேட்ல இருந்து. இது என்னது? சி கான்செப்ட். அடுத்து என்ன இருக்கு? வவல் இருக்கு. அப்ப 2 வவல் ஒரே சென்ஸ் வரும்போது V plus C plus V ஃபார்மேட்டா? V plus C plus V ஃபார்மேட். அப்ப முன்னாடி வவல் லாங் சவுண்ட். அப்ப V ஓட O ஓட லாங் சவுண்ட் வந்து O தானே? அப்ப O ஓட லாங் சவுண்ட் O. அடுத்து என்ன இருக்கு? C க்கு இக் சவுண்டா? C க்கு இக் சவுண்ட் AL. AL எப்படி சொல்லிருக்கேன்? AL வந்துச்சுனா A க்கு ஆ சவுண்ட், L க்கு இல் சவுண்ட். அப்ப என்ன வரும்? அல் அப்படின்னு வரும். என்ன வரும்? அல். ஏக்கு ஆ சவுண்டு, எல்லுக்கு இல்லு சவுண்டு. அப்போ ஏஎல் என்ன சொல்கிறேன்? அல்னு சொல்கிறேன். ஓகேவா? சரி. இப்போ மேட்ச் பண்ணலாமா? சொல்லுங்கள் சார். இல்லு ப்ளஸ் ஓ என்ன சார் வரும்? இல்லு கான்சவுண்டு, ஓங்குது ஓபல். 2 காம்பவுண்டாமா இருக்கா? இல்லு ப்ளஸ் ஓனுக்கு என்ன வரும்? லோ அப்படின்னு வரும். அடுத்து என்ன இருக்குது சார்? சி இருக்கா? சிக்கு இக்கு ப்ளஸ் என்னது? காவா? இக்கு ப்ளஸ் என்னது? கா. இக்கு ஆ கா. லோ கா. அடுத்து என்னது? லாஸ்ட் அப்படின்னது லோக்கல். என்ன பண்ணணும்? லோக்கல் அப்படின்னு. லோகல்னு படிக்கக்கூடாது, லோகல் அப்படின்னு படிக்கக்கூடாது. என்ன படிக்கணும்? லோக்கல் அப்படின்னு படிக்கணும். லோக்கல் சொல்லி படிக்கணும். ஓகேவா? நீ தமிழ் வேர்டில் வரக்கூடிய ப்ரொனன்சியேஷன் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? இங்கிலீஷ்க்கு மாடிஃபை பண்ணிக்கணும். அதாவது எப்படி வருது, எப்படி நான் சொல்கிறேன் அதை கவனிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ லோகல்னு படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும்? லோக்கல் அப்படின்னா லோக்கல் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? லோங்கிறது லாங் சவுண்டாக வரும். அப்போ லோக்கல் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அடுத்து SCENT. இப்போ எஸ் என்ன சவுண்டு? எஸ்க்கு இஸ் சவுண்டு இல்லையா? SCக்கு என்ன சவுண்டு? SCக்கு இஸ் சவுண்டு சொன்னோமா? என்னது? SC CE என்னது? அப்புறம் ZT. அப்போ என்ன சொன்னீங்க? சொன்ன இன்னொரு லெட்டர்ஸ் ACE இதெல்லாம் என்னது? எஸ் சவுண்டு இல்லையா? சரி. அது அப்போ பாருங்க எஸ்க்கு இஸ் சவுண்ட் போட்டோமா? ENT என்ன சவுண்ட் வரும்? என்ட் இல்லையா? ENTக்கு என்ட். இதா ஏன் இந்த எஸ்சிக்கு இஸ் போட்டிருக்கோம்? எஸ்சி வந்தாலும் சரி, எஸ்சி வந்தாலும் சரி, இல்லை சிஇ வந்தாலும் சரி, இல்லை எஸ்ஜெட்டி வந்தாலும் சரி, அது எல்லாமே இஸ் சவுண்டு தான் இல்லையா? என்னது? SC SE CE அப்புறம் அது இஸ்ஜெட்டி. இது 4 என்ன சவுண்டு வரும்? இஸ் சவுண்டு தான் வரும். இது காம்பவுண்ட் லெட்டர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? சரி. அதனால இஸ் போட்டிருக்கேன். ENT என்னது? என்ட் சவுண்டு. இப்போ என்ன வரும்? சொன்னாப்பா இஸ் ப்ளஸ் ஏ. இஸ் ப்ளஸ் என்ன சவுண்ட் எனக்கு? சே. அப்படின்னா இஸ் ப்ளஸ் என்ன வரும்? சே. இதென்ன அடுத்து? கான்சென்ட். இது ஒன்று கான்சென்ட். அப்போ வரும். அப்படியே போடலாமா? எது படிக்கணும்ப்பா? சென்ட். எப்படி படிக்கணும்?
சென்ட் அப்படின்னு நம்ம படிக்கணும். அடுத்து HATCH HATCHLING இது எப்படி சொல்லணும்? ஹச் என்ன சவுண்டு? ஹச்சுக்கு இங்கு சவுண்டு, இங்கு சவுண்டு தானே. அடுத்துக்கு ஏக்கு என்ன சவுண்டு? ஏடிக்கு அட்டா, ஏடிக்கு என்ன பண்ணுவோம்? அட். அடுத்து சிஹெச்சுக்கு இச்சா, சிஹெச் என்ன சவுண்டு? இச்சு. எல்லுக்கு என்ன சவுண்டு? எல்லுக்கு இல் அப்படி தானே. ஹச்சுக்கு இக்கு சவுண்டு, ஏடிக்கு அட் சவுண்டு, சிஹெச்சுக்கு இச் சவுண்டு, எல்லுக்கு இல்லு சவுண்டு. அடுத்து ஐஎன்ஜி என்ன வரும் நமக்கு? இங்கு. என்ன வரும்? இங்கு. இது இங்கு வரும். INK வந்துச்சுனாலோ இல்லை ING வந்தாலும் நமக்கு என்ன சவுண்ட் வரும்? இங்கு வரும். அந்த ING போடும்போது பக்கத்தில் இ இருக்கான்னு பார்க்கணும். என்ன இருக்கும்? இ இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை இ இருந்துச்சுன்னா அது இஞ்சு. ஓகேவா? நல்லா கவனிச்சுங்க. ING வந்துச்சுன்னா அது இங்கு. அதே INGயோட இ வந்துருச்சு, சேர்த்து வந்துருச்சு அப்படின்னா அது இஞ்சா மாதிரி எதான் வராது, இங்கா வராது. இங்கே ஜி இ கிடையாது. என்ன பண்ண நான் இங்கு நான் போட்டுக்கிட்டேன். இதுதா சரி. லெட்டர் ஸ்பிளிட் பண்ணிட்டாமா? இப்போ என்ன பண்ணலாம்? சேர்க்கலாம், மேட்ச் பண்ணலாமா? இப்போ இக்கு என்ன வரும்? இக்கு ப்ளஸ் என்னது? ஹா. இக்கு ப்ளஸ் என்ன வரும்? ஹா. அப்படி தானே. அடுத்து என்ன இருக்கு? இட்டு இருக்கா? இட்டு கான்சோண்டா, இச்சு கான்சோண்டா படம் பண்ணேன். இட்டு அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இச்சு கான்சோண்டா, இல்லு கான்சோண்ட் அப்படா பண்ணேன். இச்சு நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே போட்டுவேண்ணா. அடுத்து இல்லு கான்சோண்டா, லீ வம்பல் அப்படா இல்லு ப்ளஸ் என்ன வரும் எனக்கு? லீ. கடைசி என்ன சார் இருக்குது? ஒரே ஒரு கான்சோண்ட் இங்கே இருக்குது. இங்கே என்ன பண்ணேன்? அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். அப்படி வரும் ஹச்லிங். என்ன வரும்? ஹச்லிங் அப்படின்னு வரும். ஒருவேளை எஸ் வந்துச்சுன்னா வரும் ஹச்லிங்ஸ்னு வரும். ஓகேவா? ஹச்லிங்னு நான் போட்டிருக்கேன். ஒருவேளை எஸ் வந்துச்சுன்னா ஹச் லிங் அடுத்த எஸ் இருந்தா இஸ் அப்போ ஹச்லிங்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். புரியுதா? அடுத்து சார் கொடுத்துறாங்க FLIPPER. எஃப்க்கு என்ன சார் சவுண்டு? எஃப்னா இஃபா, எஃப்னா இஃப், எல்லுனா இல்லு அப்படிதான். எல்லுனா இல்லு. ஐபின்னா சார்? ஐபினா இப்போ திரும்ப ஒரு பி இருக்குதா? அந்த பிக்கு என்னது? இன்னொரு ரிப்போர்ட் இல்லாமா? ER என்ன சார் சவுண்டு? ER அப்படின்னா ER. ER என்ன சார் சவுண்டு? ER. சரி, இப்போ மேட்ச் பண்ணலாமா? பாருங்க, இப்போ ப்ளஸ் இல்லை. இப்போ நம்ம இதுவும் கான்சோண்டா, இதுவும் கான்சோண்ட். ரெண்டு கான்சோண்டா. ஃபர்ஸ்ட் ஒன் சொன்ன பண்ண நான் அப்படியே வச்சுக்கோண்ணா. சார் என்ன பண்ணேன்? இப்போ நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து இல்லு ப்ளஸ் சி என்ன சார்? லீ. இல்லு ப்ளஸ் என்னது? லீ வரும். அப்படின்னா லீ. அடுத்து இப்போ கான்சோண்டா என்னது? அதாவது சரி, இங்கே இப்புக்கு பாருங்க ஈ மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ என்ன வருது? இங்கே இப்பு இருக்கா? இந்த இப்போ ஒரு கான்சோண்டா, இந்த இப்போ ஒரு கான்சோண்டா. அப்போ பண்ணேன் ஃபர்ஸ்ட் கான்சோண்டா நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் இல்லையா? அடுத்து இங்கே இப்போ கான்சோண்டா, இங்கே ஏங்க தானே வவ்வல. அப்படின்னா நமக்கு இப்பு ப்ளஸ் என்ன வரும்? ஃபே இல்லையா? அடுத்து லாஸ்ட் ஒரே கான்செப்ட் இருக்கு. இது அப்படியே போட்டுட்டேன். அப்படின்னா ஃப்ளிப்பர் என்ன வரும்? ஃப்ளிப்பர் அப்படின்னு வரும். இது சேர்த்துனா ஃப்ளிப்பர் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும்? ஃப்ளிப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். ஓகேவா? அடுத்து INCUPATE. இது எப்படி சொல்லணும்? ஐஎனுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? ஐஎன்னா இன் சொன்னோம் இல்லையா? ஐஎன் என்ன சொல்லியிருக்கோம்? இன் சொல்லியிருக்கோம். அடுத்து சியூனா CU என்ன சொல்லியிருக்கோம்? கு இல்லையா? என்ன சொல்லியிருக்கோம்? கு. அடுத்து டீக்கு என்னது? டீனா இப்போ ATE என்ன சொல்லியிருக்கேன் சார்? ஏட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? மேட்ச் பண்ணலாமா? இப்போ இன் என்ன பண்ணுவோம்? இன்னுங்கிற ஈ போட்டுக்கலாம் அப்படியே. ஏன்னா வவல் என்ன பண்ணேன்? ஈ அப்படியே போட்டேன். அடுத்து பாரு, இன்னு கான்சோண்டா, இது என்னது? கூங்குறது காம்பவுண்டு. அப்போ இங்கே ஆன்சர் என்ன பண்ணேன் நான்? அப்படி பண்ணா. அடுத்து இங்கே காம்பவுண்ட் லெட்டர். காம்பவுண்ட் லெட்டர் நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது இல்லையா? கான்சன்ட் வவல்னா மட்டும்தான் நம்ம எதுனா டிஸ்டர்ப் பண்ண முடியும். மற்ற நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ அப்படியே பண்ணிட்டேன், போட்டுக்கிட்டேன். அடுத்து இப்போ ப்ளஸ் என்ன சார்? பே இல்லையா? இப்போ பே என்ன பண்ணுவேன்? போட்டுட்டு லாஸ்ட் ஒரே காம்பவுண்ட் லெட்டர் கான்சன்ட் லெட்டர் போட்டுட்டேன். இப்போ இன்குபேட் என்ன வரும்? இன்குபேட் அப்படி எதனா பண்ணோம்? இன்குபேட் அப்படின்னு சொல்லி எப்படி படிக்கணும்? இன்குபேட் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். புரியுதா? அடுத்து WAVES. இப்போ W என்ன சவுண்டு? Wனா இவ்வு சவுண்டு. AVE எப்படி சொல்லியிருக்கேன்? ஏ அப்படின்னு சொல்லியா? ஏ அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஏங்கிறது கான் மொபைலா, ஈங்கிறது முன்னாடி கவலை லாங் சவுண்டு. அதனால் ஏ. அப்போ ஏ. லாஸ்ட் என்ன இருக்குது? இஸ் இருக்குதா? ஈ வந்து நமக்கு என்னது? சைலண்ட்டு. அந்த இவ்வு மட்டும் எடுத்துக்கும் இல்லையா? ரைட். எஸ் என்னது? இஸ். இப்போ சொன்னாப்போ இப்போ வரும் இவ்வு ப்ளஸ் ஏன்னா சார் எனக்கு? இவ்வு ப்ளஸ் ஏ வே. கான்செப்ட் இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குதா? இஸ்ஸுங்க ஒரு கான்செப்ட் இருக்கா? ரெண்டு கான்செப்ட் பண்ணலாமா? ரெண்டு கான்செப்ட் அப்படியே போட்டுட்டா
இவ் இஸ் அப்புறம் வேவ்ஸ் அப்படின்னு என்ன வரும் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணும். அடுத்து கடைசி ஒன் ஜி ஜி கூட ஈ சொன்ன என்ன சார் சொல்லியிருக்கேன் நான் இச்சு சொன்னான்னு சொன்னேன் என்ன வரும் ஜிக்கு இச்சு சவுண்டு இல்லையா ஜிக்கு இச்சு சவுண்டு இஎன்டி என்ன சார் இஎன்டிக்கு என்ட்டு. அடுத்து எல்இ எல்இ என்ன சார் எல்லுனா இல்லை இ லாஸ்ட் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கேன் சைலண்ட்னு சொன்னேன் இல்லையா சரி இப்போ சொன்னாப்பா இப்போ இஜ்ஜு ப்ளஸ் என்ன சார் வரும் எனக்கு ஜே வருமா இஜ்ஜு ப்ளஸ் என்ன எனக்கு ஜே அப்படின்னு வருது அப்படி தானே வருது. அடுத்து இன்னு இட்டு ரெண்டு கான்சோண்டா அப்படா பண்ண இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எப்படி பண்ணா அடுத்து இட்டு இல்லு ரெண்டுமே கான்செப்ட் அப்படா பண்ண இட்டு எப்படி போட்டுக்கிறேன் இல்லையா போட்டுக்கிறேன் இதுக்கிட்ட எதுவும் இல்லாதனால இல்லையா இப்போ ஜென்டில் என்ன வரும் ஜென்டில் அப்படின்னு வரும் ஜென் இட்டில்ங்கிறத ஜென்டில் நம்ம என்ன பண்ணோம் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் புரியுதா ஹாய் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்னா ஓகே இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்க லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லெட்டர்ஸையும் ஒவ்வொரு டே 1 டே 2 என்ன பண்ண எல்லாத்தையும் ஆர்டராக போட்டு கால் பண்ண சொல்லுங்கள். இன்கேஸ் ஆஃப் எனி டவுட் அப்படின்னா யூஸ் கால் திஸ் நம்பர் ஓகேவா. நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி த நெக்ஸ்ட் வீடியோ.